tweet and treat tales. யானைகளும் உதவும் சுண்டெலிகளும். ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு பெரிய குளம் இருந்தது. அந்த குளத்தில் யானை கூட்டம் ஒன்று தண்ணீர் குடிக்க தினமும் வரும். அந்த கூட்டத்தில் ரொம்பவே குறும்புக்கார ஒரு குட்டி யானை இருந்தது. அதன் பெயர் துமி. துமிக்கு எப்போதும் ஏதாவது சேட்டை பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாள் துமி குளத்தில் தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்த போது அதன் அருகில் ஒரு மரத்தடியில் சுண்டெலி குடும்பம் ஒன்று விளையாடிக் கொண்டிருந்தது. துமிக்கு ஒரு குறும்பு எண்ணம் வந்தது. அது தன் தும்பிக்கையில் தண்ணீரை உறிஞ்சி விளையாடிக் கொண்டிருந்த சுண்டெலிகள் மீது வேகமாக பீச்சியது. ஐயோ என்று கத்திக்கொண்டு சுண்டெலிகள் ஓடின. அவற்றின் அம்மா சுண்டெலி, இது என்ன குறும்பு துமி என்று கேட்டது. துமி சிரித்துக்கொண்டே, சும்மா விளையாட்டுதான் என்றது. அம்மா சுண்டெலி, யானைகளாகிய நீங்கள் பெரியவர்கள். உங்களால் எப்போது வேண்டுமானாலும் எங்களை மிதிக்க முடியும். ஆனால் நாங்கள் சின்ன உயிரினங்கள். ஒரு நாள் நாங்களும் உங்களுக்கு உதவலாம் என்றது. துமி கேலி செய்தது போல சிரித்தது. நீங்களா எங்களுக்கு உதவுவது? எப்படி? நீங்கள் எவ்வளவு சின்னவர்கள் என்று கூறிவிட்டு தன் நண்பர்களுடன் சேர்ந்து சிரித்தது. மற்ற யானைகளும் சிரித்தன. சுண்டெலிகள் மனம் வருந்தின. ஆனால் அவை பொறுமையாக இருந்தன. சில நாட்கள் கழித்து யானைகள் காட்டில் உலாவிக் கொண்டிருந்த போது ஒரு பெரிய ஆபத்தில் சிக்கிக் கொண்டன. ஒரு வேட்டைக்காரன் யானைகளை பிடிக்க பெரிய வலைகளை விரித்திருந்தான். துமியும் அதன் நண்பர்களும் அந்த வலையில் மாட்டிக்கொண்டன. எவ்வளவு முயற்சி செய்தும் அவற்றால் வலையிலிருந்து வெளியே வர முடியவில்லை. யானைகள் பயத்தில் பிளிரின. அவற்றின் அம்மா யானை, ஐயோ என்ன செய்வது என்று வருத்தப்பட்டது. அப்பொழுது அந்த பக்கமாக வந்த சுண்டெலி குடும்பம் வலையில் சிக்கிய யானைகளை பார்த்தது. அம்மா சுண்டெலி, பயப்படாதீர்கள், நாங்கள் உங்களுக்கு உதவுகிறோம் என்றது. நீங்கள் எப்படி எங்களுக்கு உதவுவீர்கள் என்று துமி வருத்தத்துடன் கேட்டது. சுண்டெலிகள் எதுவும் பேசவில்லை. அவை உடனே வலையின் கயிறுகளை கடிக்கத் தொடங்கின. அவற்றின் சின்ன பற்கள் கூர்மையாக இருந்தன. ஒன்றன் பின் ஒன்றாக கயிறுகளை அறுக்கத் தொடங்கின. சுண்டெலிகள் கடின உழைப்பால் அனைத்து கயிறுகளையும் அறுத்தெறிந்து விட்டன. யானைகள் வலையில் இருந்து வெளியே வந்தன. நன்றி சுண்டெலிகளே, நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் மறக்க முடியாதது. யாரையும் அவர்களின் உருவத்தை வைத்து எடை போடக்கூடாது. சின்ன உயிரினங்களும் பெரிய உதவிகளைச் செய்ய முடியும் என்று துமி வெட்கத்துடன் கூறியது. அன்றிலிருந்து துமி ஒருபோதும் எந்த உயிரினத்தையும் கேலி செய்யவில்லை. யானைகளும் சுண்டெலிகளும் நல்ல நண்பர்களாயின. யாரையும் அவர்களின் உருவத்தை வைத்து எடை போடக்கூடாது. சின்னவர்கள் கூட பெரிய உதவிகளைச் செய்ய முடியும்.